ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம், அது ஹாலிவுட் சைஃபை த்ரில்லர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் தி அட்லஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரெட் பேட்டோன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது நெட்ஃப்ளிக்ஸ். மியூசிக் பண்ணது ஆண்ட்ரூ லாக்கிங்டன். ப்ரொடக்ஷன் கம்பெனி ASAP என்டர்டெயின்மெண்ட், சேஃப் ஹவுஸ் பிக்சர்ஸ். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தலாம். ஜெனிஃபர் லோப்பஸ் ஹீரோயினியாகவும், சிமிலியூ வில்லனாக நடிச்சிருக்காரு. சிமிலியோ யாருன்னா ஷாங்ஷி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தா இல்லையா, ஷாங்ஷின்ற கேரக்டரில். ஸோ அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் லேனா பெரிலா, அப்புறம் மார்க் ஸ்ட்ராங், ஸ்டெர்லிங் கே ப்ரவுன், லெஸ்லி ஃபெரா, அப்ரஹாம் பப்புலா, அல்ஃப்ரடா டர்வஸ், அப்புறம் கிரெக் கோஹன், இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃபியூச்சரிஸ்டான உலகத்தை காட்டுவாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்தை காட்டும்போது ஃபஸ்ட்டு சீன் அதுதான். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ரோபோட்ஸ் ஹவுஸ் கோர்ஸ், அதாவது வீட்டை வேலை செய்கிறதுக்காகவும், பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்கள தனியாக அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க வேலைக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காகவும், வீட்டு வேலைகளை செய்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஒரு ரோபோ டக்குன்னு அது இந்த உலகத்தை ரொம்ப ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த உலகத்தில் மக்கள் மனிதர்கள் நிறைய மாசுபடுத்துகிறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், எல்லா பொல்யூஷனும் அவங்க ரொம்ப பண்ணுறாங்க. இந்த உலகத்தை மாசுபடுத்தி அழிச்சிட்ருக்காங்க, இயற்கையை அழிச்சிட்ருக்காங்க, இந்த உலகத்தை அழிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பூமியை நம்ம காப்பாற்றணும்னா மனிதர்களை பாதியாக அழிச்சாதான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும்னு தன்னிச்சையாக அதை யோசித்து அந்த ரோபோ மற்ற எல்லா ரோபோக்களையும் ஸ்கேன் பண்ணதை மற்ற எல்லா ஏஐ ரோபோட்ஸ்க்கு இதை காப்பி கொடுத்துரும். ஸோ காப்பி பண்ண ஆரம்பித்தோன்னா இது மற்ற ஏஐ ரோபோட்ஸில் இந்த ரோபோட் சொல்கிற பேச்சுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஐ ரோபோட்டும் மனிதர்களுக்கு இடையே சண்டை வரும்போது அந்த ஏஐ ரோபோட்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த தலைவனை, அதாவது அந்த முதல்ல சிந்திக்க ஆரம்பிச்சது இல்லையா, அந்த ஏஐ ரோபோட் தலைவனாகவும், மற்ற அது கூட இருந்த மற்ற ஒரு 30-40 ரோபோட்ஸில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வழியாக இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்ற எத்தனையோ லைட் இயர் தள்ளி இருக்கிற ஒரு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் இருக்கிற ஒரு கெப்லர் பி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளானெட்டில் போய் ஒளிஞ்சிக்குது. ஸோ ஹீரோயினி ஃப்யூச்சரில் போய் ஒரு 28 வருஷம் கழித்து இதை போய் தேடுறாங்க. ஸோ அந்த வில்லனை கிடச்சானா இல்லையா, அந்த வில்லனை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டார்டிங் சீனில் காமிச்சிடுவாங்க. அந்த வில்லன் தான் ஜெனிஃபர் லோப்பஸ் 8 வயசாக 10 வயசாக இருக்கும்போது வீட்டு வேலை செய்கிற ரோபோவாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது கண்ணு முன்னாடியே அந்த 8 வயசு 10 வயசாக இருக்கிற ஜெனிஃபர் லோப்பஸ் ஹீரோயினியாக 8 வயசு அப்போ இருக்கிறப்ப அது கண்ணு முன்னாடியே ஏஐ ரோபோ நல்ல விதமாக இந்த ரோபோ கெட்டவனா மாதிரி அவங்க அம்மாவே கொண்டுடும். அவங்க அம்மாவே கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை தப்பிச்சு போயிடும். அப்புறம் ஒரு 28 வருஷம் கழித்து அந்த ஏஐ ரோபோ, தப்பிச்சு போன ஏஐ ரோபோ பிடிக்கிற ப்ராஜெக்ட் இவ கைக்கு தான் வரும். ஸோ அந்த பழைய நினைவுகளை இவளுக்கு வாட்டும். ஸோ அதுக்கப்புறம் அவள் எப்படி பிடிச்சாலே இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் போய் அவளை அழிச்சாலே இல்லையா, அந்த ரோபோவை அழிச்சானே இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் எப்படி கொண்டு போயிருக்கணும்னா, ஒரு த்ரில்லாகவும் நல்ல கான்செப்ட், பட் ஆனால் கொண்டு போன விதம் சரியில்லை. அது எப்படின்னா, அவங்க அந்த கேலக்ஸிக்கு போய் அங்கே இறங்கிடுவாங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் அந்த இந்த நம்ம அவதார் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அவதார் படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டில் லாஸ்ட் சீனில் வில்லன் ஹீரோ தலைமுடியை பிடிச்சி இழுத்து கொல்ல பார்ப்பான், கழுத்தில் கத்தி வச்சு. அப்போ ஒரு மிஷினுக்குள்ளே இருந்து நடந்து வருவான் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு மிஷின் அதில் இருக்கும். பட் ஆனால் அதில் அதே மாதிரி மிஷின் தான் ஒன்று காமிப்பாங்க. ஸோ என்னென்னா, அந்த மிஷினும் ஹீரோயினையும் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷனும் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வேலையாகும். ஸோ அது எப்படி, அந்த மிஷினும் ஒரு ஏஐ தான், அது பேர் ஸ்மித்து. அந்த ஸ்மித்துக்கும் இந்த ஹீரோயினுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான போக்கு, ஒன்று வில்லனை தேடி போகிறாங்களா, இல்லை இவங்க 2 அந்த ரோபோவும் ஹீரோயினையும் காதலிக்குதா, என்னன்னு புரியல. ஸோ கதை எதை நோக்கி போகுது, இவங்க ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் போய் வில்லனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு ஹீரோயினையும் அந்த ரோபோவை ரொம்ப கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமாக ரொம்ப இதுவாக காட்டுறாங்க. ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போன மாதிரி தான் இருந்தது. வில்லனை ஒரு கட்டத்துக்கு மேலே சப்பையாக காமிச்சிட்டாங்க. அவன் 28 வருஷம் கழித்து அந்த 28 வருஷம் அவன் புது கிரகத்துக்கு போய், ஸோ அவன் ஒரு ஏஐ, அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ அவன் இருக்கிற உலகத்தை வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். என்னமோ டக்குன்னு பார்த்தா ஒரு வேர் ஹவுஸில் ஒரு என்னமோ இரும்பு பழைய ஃபேக்ட்ரியிலேருந்து நடந்து வர மாதிரி அவன் நடந்து வரான். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து அவன் நடந்து வரான். ஸோ அவனோட அந்த எப்படி கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் கேங் டைனாசிட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா, கேங்கோட இந்த என்ன சொல்கிறது,
இந்த லோக்கி சீசன் 2லலாம் கேங்கோட உலகத்தை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை அவன் க்ரியேட் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி தான் நமக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவன் பூமியை விட்டு தப்பிச்சு போய் பக்கத்தில் ஏதோ ஒரு கேலக்சியில் இருக்கிற ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்சியில் இருக்கிற ஒரு உலகத்தில் அதே மாதிரி இருக்கிற ஒரு பூமியில் ஒளிஞ்சிட்ருக்கான். ஸோ அப்போ அவன் அந்த பூமியை எப்படி மாற்றிருப்பான் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு வந்து ஏற்படுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சப்பையாக்கிட்டானுங்க. என்னடா இது, இவன் மட்டும் இல்லாமல் 10-15 பேர் இருப்பாங்க. இவங்க நினச்சா எப்படி வேணும் அந்த உலகத்தை மாற்றிருக்கலாம், என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ முக்கியமாக வந்து அந்த கதைக்கு வந்து தேவையான விஷயம், கதையோட டாப்பிக்குக்கே போகாமல் இவங்க அந்த மிஷினுக்கும், அந்த ரோபோ மிஷின் எப்படி சொல்கிறது, அந்த ஹீரோயினி வந்து அந்த ரோபோக்குள்ளே அந்த நின்று ரோபோக்குள்ளே இருப்பா பார்த்திங்களா, அந்த மிஷினுக்கும் ஹீரோயினிக்கும் உள்ள கனெக்ஷனை மட்டுமே தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த ரோபோ விட்டு வெளியே வந்தால் மூச்சு விட முடியாது. ஸோ அதனால அந்த ரோபோக்குள்ளே தான் அவங்க மொத்தமாக வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ரோபோவை வச்சு தான் அவங்க நடந்து போய் பறந்து போய் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த ரோபோவும் ஒரு ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சென்டிமெண்ட் கனெக்ஷன்ஸ் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்க ஒழிய கதைக்கு என்ன தேவையோ அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஜெனிஃபர் லோப்பஸ் இந்த படத்தில் வந்து பார்க்கனால அழகாக இருந்தாங்க. இட்ஸ் வாஸ் குட். அவங்க வந்து இவ்வளோ வயசு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். பட் ஆனால் பார்த்தா நமக்கு அப்படி தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் அவங்க அழகாக இருக்காங்க. ஆனால் கதைக்கு என்ன தேவையோ அது இல்லை. ஸோ கதை ரொம்ப சூப்பராக கொண்டு போக வேண்டிய படத்தை நாசம் பண்ணி வச்சுட்டானுங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே வந்து ரொம்ப நெஞ்ச நக்கறானுங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல வேலை ரோபோக்கு வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை, இருந்திருந்தால் வேறு மாதிரி சீன்லாம் வச்சுருப்பானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஏதோ வந்து நம்ம ஒரு ரோபோவோட ஏஐயோட நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம சிரி, கூகுள் இதோடலாம் பேசும்போது நமக்கு ஜஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் மாதிரி தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஓவராக அப்படியே ரொம்ப புருஷன் பொண்டாட்டி மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. கதைக்கான ஃபோக்கஸே இல்லாமல் போச்சு. ஒரு கட்டத்துக்கு நமக்கே சலிப்பு தெரியுது, போதுண்டாடே அப்படின்ற மாதிரி. படம் வந்து பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். நல்ல சூப்பர் கண்டென்ட்டை நாசம் பண்ணி வச்சிட்டானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேம் பார்க்குற மாதிரி இருக்குது. 1-2 இடங்கள் அது பச்சையாக தெரியுது, வீடியோ கேம் மாதிரி தான் இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயர் அப்புறம் வந்து இதெல்லாம் விளாட்ற மாதிரி, இந்த ஃப்ரீ ஃபயரில் விளாட்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி நமக்கு அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் தோணும். 1-2 சீன்ஸ், இமேஜஸ், ஃப்ரேம்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவ்வளோவா இல்லை. அதே மாதிரி வந்து ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மித்ன்ற ரோபோவுக்கும் ஏஐக்கும் அப்புறம் வந்து ஜெனிஃபர் லோப்பஸுக்கு உள்ள கான்டாக்ட் மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக போனாங்க, என்ன ஆச்சு, கடைசி ஒரு 10 மினிட் வந்து ஹீரோயினியும் வில்லனும் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த வில்லனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெனிஃபர் லோப்பஸ் மேலேயே வந்து ஃபோக்கஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஒரு வேளை சீனியர் ஆக்ட்ரஸ்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ அது ஏன்னு புரியல. ஸோ கதை வந்து கோட்டை விட்டானுங்க. ஜஸ்ட்டு ஒரு ஜாலிக்காக பார்க்கலாமே ஒழிய ஜாலிக்காக பார்த்துட்டு போயிடலாமே ஒழிய நமக்காக அப்படியே ஒன்றும் அப்படியே த கிரியேட்டர்னு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. த கிரியேட்டர், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, கிராவிட்டி, அப்புறம் இன்டர்ஸ்டெல்லர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டு, ஓவராக நெஞ்ச நக்கிறது முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து திசை மாதிரி போயிடுச்சு இந்த படத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 2.4 கொடுக்கலாம். தேங்க்யூ.